வரலாற்றில் கண்ணகி அப்படின்னு இன்னொரு சிறப்புமிக்க ஒரு புத்தகத்தை எழுதி இப்போ வெளியே வெளியிட்டு இருக்கீங்க. பெரிய அளவில் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கீங்க. முன்கூட்டியே இதுக்கான பதிவு செய்தவர்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க. இந்த புத்தகம் என்ன பேசுகிறது, இது என்ன அரசியலை சொல்ல வருது, ரெண்டும் வரணும் பதிவு. முதலாவது செய்தி என்னன்னா, இப்போ தமிழருடைய வரலாற்றுக்கு எதெல்லாம் ஆதாரமாக இருக்கோ அதெல்லாம் கொச்சப்படுத்தி அதெல்லாம் கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை திராவிட இயக்கம் பண்ணுது. இதெல்லாம் தமிழருக்கு வரலாற்று ஆதாரமோ பெருமையோ இல்லை, நம்ம பெருமையை விட்டுறலாம், பெருமைன்றது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். சரி, அது பேசுவதன் மூலமாக பெருமைன்றது இல்லை. நம்ம வரலாற்று ஆதாரங்களை பார்க்குறப்போ அது பெருமைக்குரியதான்னு நம்ம பார்க்கவே கூடாது. அதாவது என்னன்னா, ஒரு 3000 வருஷம் முன்னாடி நமது மூதாதையர் ஒருத்தவர் இருந்து தப்பு பண்ணாருன்னு இருந்தா கூட 3000 ஆண்டுக்கு முன்பாக ஒரு மூதாதையர் இருந்தாருங்கிறதுக்கு அதான் சான்று. புரியுதா உங்களுக்கு? அப்போ அது வந்துட்டு அவமானம் நினைச்சு நம்ம தூக்கி போட்டோம்னா 3000 ஆண்டுக்கு முன்னாடி வரலாறே இல்லாத ஒருத்தவன் அதை திருடிப்பான். திருடிட்டு இவங்க வந்து ஏன் மூதாதையர்னு அவன் சொல்லிட்டு நம்மளோட நிலத்தை அதை அடையாளமாச்சும் அபகரிச்சுப்பான். வரலாற்று நம்ம அணுகிறப்போ அந்த பார்வை மிக மிக முக்கியமானது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தமிழருக்கு வந்து பெருமை இல்லை அப்படின்றாங்க. பெருமையா இருக்கட்டும், அவமானமா இருக்கட்டும், வரலாறு. புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து இவங்களுடைய முன்னோடிகள்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் பெருமையான வரலாறா இருக்கு. கிருஷ்ணதேவராயோட வரலாறு என்ன, கடைசி காலத்துல என்ன இருந்தாருன்னு உங்களால பேச முடியுமா? பேச முடியாது. என்னவா இருந்தது? அவர் வந்துட்டு அவருடைய ஒரு பிராமண அமைச்சர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு பையனுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாரு. பிராமணருங்கிறதுனால அவர் வந்துட்டு கொல்ல முடியாது இவரால். ஏன்னா கொன்னா பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிடர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் மேலே ரொம்ப அதிகமான பயம் இருக்கு. ஜீயர் காலெல்லாம் கழுவுறாங்கன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த பயம் அப்பவும் இருந்து. யார் காலை கழுவுறாங்க? ஜீயருங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அது வந்துட்டு நடந்ததா இல்லைன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அப்போ அந்த பயம் வந்து அப்பயே இருந்தது. அப்போ என்னன்னா, பெத்த பையன் வந்து ஒருத்தர் கொண்டுட்டாலும் கூட அவர் பிராமணருங்கிறதுனால அவரை சிறையில் வச்சுட்டு அவரையும் ஒன்றும் பண்ண முடியாமல் பையனை வந்து இழந்த அந்த துக்கமும் தாங்க முடியாமல் அந்த மன அழுத்தத்தில் இறந்து போனவர் தான் கிருஷ்ணதேவராயர். இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்களா? கிருஷ்ணதேவராயர் வந்து ஆட்சி பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார், அதானே பேசுறீங்க. அவருடைய கடைசி காலம் எப்படிப்பட்டிருந்தது, ஒரு பிராமணர்களுக்கு எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் உங்களால் பேச முடியுதா? பேச முடியல. இப்படியாக இப்போ நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துட்டகாமணி தான் வந்து சிங்களர்கள் வந்து அவங்களோட அடையாளமாக சொல்லுவாங்க. துட்டகாமணி வந்துட்டு நேர்மையாக ஆட்சி புரிஞ்சாரா அல்லது நேர்மையாக போர் புரிஞ்சு ஆட்சியை பிடிச்சாரா, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. எங்கள் இனத்தில் முதல்ல ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆட்கள் இல்லை, அவனை தான் புகழ்றோன்றது. அப்போ மற்ற இனத்தை சேர்ந்தவங்க எல்லாமே அவங்களுடைய முன்னோடிகள் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மறைச்சிட்டு அவங்க சரியாக பண்ணதை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து அந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணிட்டுன்னா, நமது முன்னோர்கள் உண்மையாகவே சரியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிழையை கற்பித்து அந்த பிழை தான் அவங்கன்னு நம்ப வச்சு அவங்கள புறக்கணிக்கணும், அவங்க வரலாற்றை பற்றி பேசக்கூடாது, அந்த அடையாளத்தை அழிக்கணும்னு சொல்லி நம்மளை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு உளவியல் பிரச்சனை. இதில் தமிழக வரலாறுல மிக முக்கியமான ஒரு சம்பவங்கிறது கண்ணகியினுடைய சம்பவம். ஒரு பாண்டியம்மனுடைய அவைக்கு ஒரு பெண் வந்து போய் நீந்தி கேட்குறாங்க. பாண்டியன் வந்து தான் செய்த தவறை தானே அந்த இடத்துல வந்து ஒப்புத்துக்கிட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய உயிரை துறக்கிறார். மதுரை எரிகிறது என்பது தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம். இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்க ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணகின்றது ஒரு கற்பனை, மதுரை எரியவே இல்லை, கண்ணகிக்கு வந்து சேரன் செங்குட்டுவன் வடக்க போய் கல் எடுக்கவே இல்லை, இன்னும் சொல்லணும்னா இமயமலையில் கல்லே இல்லைங்க பேசுறாங்க இல்லைங்களா? போயிட்டு சமீபத்தில் ஒரு ஆய்வாளர் அவர் கூட பார்த்த காலாலே பாவம் இமயமலை மேலே யாருமே நடக்காததுனால தான் மலை இருக்கு போல இருக்கு, யாராவது போய் எகிரி குச்சி தான் உடஞ்சு போயிருக்கும் போல இருக்கு பாவம் இல்லைங்களா? அப்படிலாம் பேசுறாங்கல்ல. இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்தது என்பதை மறைப்பது. ரெண்டாவது வந்துட்டு தமிழர்கள் வந்து வடக்குல இமயம் வரைக்கும் போயிட்டு வந்தாங்கன்றதை மறைக்கிறது. ஏன்னா தமிழகத்தினுடைய பழமையான எல்லை வந்து இமயமலை தான். நம்ம இலக்கியங்கள்ல இமயமலையில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் பற்றியும் தாவரங்கள் பற்றியும் குறிப்பு இருக்கு. கவரிமாங்கிற ஒரு மாடே வந்துட்டு இமயமலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தான். நடுவில் போற வழியில் இருந்த ஒட்டகத்தை பற்றியும் நம்ம இலக்கியங்கள்ல நிறைய குறிப்புகள் இருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் இமயம் வரைக்கும் பரவி இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் மீண்டும் இமயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்ற அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது கண்ணகி காலகட்டம். கண்ணகியினுடைய காலகட்டத்துக்கு முன்னாடி தான் கரிகால சோழன் வந்து இமயமலைக்கு போயிட்டு வராரு, அப்புறம் சேரன் செங்குட்டுவன் போயிட்டு வராரு, நடுவில் வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னு ஒரு அரசர் இருக்காரு. இவங்க 3 பேருமே, இந்த 4 பேருமே வந்து ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? 4 பேர் வடக்குல வந்துட்டு ஒரு வலுக்குன்றி ஆட்சி இருந்தப்போ இமயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்றதுக்கான ஆகப்பெரிய சான்று வந்து சிலப்பதிகாரம். இன்னொன்று வந்து சிலப்பதிகாரம் என்ன பேசுதுன்னா, மூவேந்தர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு வலுவான ஆட்சியை கொடுக்கணும்னு பேசுது. அப்போ தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முதல் நூலாக இருக்கிறது சிலப்பதிகாரம். அதனால தமிழ் தேசிய காப்பியம்னு சொல்லுவாங்க. அதுதான் சிலப்பதிகாரத்து மேலே உங்களுக்கு வந்து இவ்வளவு எரிச்சல் வர்றதுக்கு காரணம். இப்போ சிலப்பதிகாரத்தை பேசக்கூடியவர்கள் தமிழ் தேசியத்தை உணர்வாங்க. மாப்போசி அவர்கள் அதனால சிலப்பதிகாரத்தை கையில் எடுத்தாரு. அப்போ அவங்க உணர்ந்துடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, சிலப்பதிகாரத்தை கொச்சப்படுத்தணும், கற்பனை கதைன்னு சொல்லணும், கண்ணகின்றவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். அந்த வேலையை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கண்ணகியினுடைய அந்த வரலாறுங்கிறது எப்போ நடந்தது,
உண்மையாகவே சேரன் செங்குட்டுவன் வந்து வடக்குக்கு போனாரா இல்லையா, அவர் கண்ணகிக்கு கோயில் எடுத்தாரா இல்லையா, எடுத்துனா அந்த கோயில் இன்னைக்கு எங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்ணகியினுடைய சிலை எங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை பத்தி தான் இந்த நூல் வந்து பேசுது. சிலப்பதிகாரத்தை ஒட்டி எழுதப்பட்ட வரலாற்று நூல் இது. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு இலக்கியம் இருக்குன்னா இலக்கியத்தை வந்து இலக்கியமாவே நயமாவே சுவையாவே பார்க்கணும்னு கிடையாது. அதுல வந்து ஒரு வரலாறு இருக்கும். மேற்கத்திய நாடுகளில் இலக்கிய நூல்களை வந்து வரலாற்றுக்கு பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் சில தற்குறிகள் வந்து இலக்கிய நூல்களை குறை சொல்லியே அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தாமல் போயிட்டாங்க. அதை மாற்றுவதற்கான ஒரு படியாக இருக்கட்டும் தான் இந்த நூல் நான் எழுதியிருக்கேன். இப்போ இவர்கள் வந்து பொதுவாக இந்த சான்றுகள் இருந்து விடக்கூடாது அப்படின்றது தான் திராவிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம். கொச்சைப்படுத்துறது வரலாறுல அது கற்பனை, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டாங்க. சோழர்கள் வந்து அந்த காலத்தில் தான் சாதிய பாகுபாடுலாம் அதெல்லாம் நீங்கள் நிறைய உடைச்சிருக்கீங்க. இப்போ கலைஞர் அவர்கள் இருந்தபோதே இந்த சிலப்பதிகாரத்தை வந்து முழுக்க முழுக்க கற்றுணர்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா உணர்வுகளையும் உள்வாங்கி 12 ஆண்டுகள் நடைபயணமாகவே போயிட்டு கடைசி வரைக்கும் அந்த இடத்துல வந்து அந்த கல் எடுத்து அந்த கல் வந்து இங்கத்திய கல் இல்லை, காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல் தான் அப்படின்றது நிரூபணமாகி இமயமலை பகுதி கல் தான் அப்படின்றது ஆக்கி கருணாநிதி இருந்தபோது அது வந்து ஒப்படைக்கப்பட்டது. அப்போ ஏற்றுக்கொண்ட அந்த திராவிட கூட்டம் இப்போ இந்த மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க ஒப்படைச்சப்ப அந்த கல் இருந்துச்சு, அந்த சிலை இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. ஆவணங்களை மறைக்கிறது, அதுதான் அந்த கேள்வி. சிலை இல்லை, அந்த கேள்வி அது கேட்டது காரணம். இன்னைக்கு அந்த சிலை இல்லை. ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு சான்றை கொடுக்குறாரு, அந்த சான்றை தொலைச்சிட்டு அப்படி சான்றே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு காப்பியமே கிடையாது, அது ஒரு கற்பனை கதை, இமயமலையில் கல்லே இல்லைன்னு பேசுகிறாங்கன்னா அப்போ சான்றை வந்து யார் அளித்தார்களோ அவர்கள் சான்றே இல்லைன்னு பேசுகிறாங்க. இந்த சான்று கொடுக்கப்பட்டதுன்ற அறிவு கூட இந்த பொதுமக்களுக்கு இல்லைங்கிறதா இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. சிலப்பதிகாரம் வந்து உண்மையாகவே நடந்ததுங்கிறதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது. சங்க இலக்கிய காலகட்டத்திலேயே சிலப்பதிகார கதை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு குறிப்பையும் திரிக்கிறாங்க. இது கண்ணகி பத்தினது கிடையாது, அது கண்ணகி பத்தினது கிடையாது, இது கண்ணகி கோயில் கிடையாது, இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பேசி 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 ஒரு வரலாற்று சம்பவத்தை வந்துட்டு ஒரு புனைவு இலக்கியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பாண்டியருங்கிற ஒரு மாபெரும் அரசர்கள், உலக வரலாறுலேயே மிக அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். அவர்களுக்கு எதிராக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஒரு நூலில் எழுதிட முடியுமா? அப்படி ஒரு நூல் எழுதப்பட்டால் அவர்கள் அதை விடுவாங்களா? அந்த நூலுக்கு எதிராக அவங்க எதிர்வினை ஆற்றுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் அவங்க எதிர்வினை ஆற்றலை இல்லைங்களா? அப்போ தங்களுடைய அரசாண்மைக்கு ஒரு பெரிய அவமானம் வந்தாலும் கூட ஒரு வரலாறு இருக்கணும் அப்படின்னு நினைச்சான் பார்த்தீங்களா, அவன் தமிழன். இவங்களுடைய போலியான வரலாற்றுக்கு எதிராக ஒரு சான்று இருக்குன்னா கூட அதை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க திராவிடர்கள். இதான் அந்த வேறுபாடு. இந்த வேறுபாட்டை வந்து தமிழக மக்கள் உணராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உருட்டெல்லாம் உருட்ட முடியுமோ எல்லா உருட்டையும் உருட்டுவாங்க. எங்களுடைய வரலாறு கண்ணகி வந்துட்டு மதுரையை எரிச்சது நியாயமா இல்லையான்னு நாங்கள் பேசிக்கிறோம், சரிங்களா? எங்க மதுரை, சரிங்களா? இப்போ மதுரையில் வந்து டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்தவனுங்கலாம் அதை பற்றி எங்களுக்கு வகுப்பு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லைங்களா? மத்திய அரசாங்கம் சொல்லுது நாங்கள் வந்துட்டு 7ஆம் வரும்னு சொன்னோம், தமிழ்நாடு அரசாங்கம் எதிராக எதுவுமே பேசலை அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. உனக்கு மதுரையை எரிச்சதுக்கு மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு அதே மதுரையோட டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு நீ அனுமதி கொடுப்பியா? அப்போ இவங்களுக்கு மதுரை மேலெல்லாம் ஒரு பற்றும் கிடையாது, தமிழக வரலாறை பற்றிலாம் ஒரு அறிவும் கிடையாது. இவங்களுக்கு தேவை அந்த வரலாறை கொச்சப்படுத்த வேண்டியது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தெலுங்குன்னு ஒரு மொழி இல்லையே, கண்ணகி வந்து போன அந்த காலகட்டத்தில் தெலுங்குன்னு ஒரு மொழி இல்லையே, சங்க இலக்கியங்களுடைய காலகட்டத்தில் உங்க இணைய வச்சு சொல்றது இவங்களுக்கு ஒரு நூல் இல்லையே, சேரன் செங்குட்டுவன் இணைய வச்சு சொல்றது உங்களுக்கு ஒரு அரசர் இல்லையே. அந்த பொறாமை வயிற்றுச்சல் ஆற்றாமையில தான் தமிழர்கள் வரலாறு மேல எப்போ பார்த்தாலும் புழுதி வரி தூத்துக்கிட்டே இருப்பாங்க. சேரன் செங்குட்டுவனா பாராட்டாதீங்க, அப்போ யாரை பாராட்டுறது? கருணாநிதியை பாராட்டலாமா? சிலப்பதிகாரம் வந்து சிலம்பு வந்துட்டு ஒரு அடையாள சின்னமா சொல்றதெல்லாம் என்னது? இது சிலம்பு வந்துட்டு ஒரு நூலுக்கு அடையாள சின்னமா ஆயிடுமா? அடையாள வழிபாட்டெல்லாம் பண்ணாதீங்க. அப்ப அதை தூக்கிட்டு பேனாவே கைத்தட்டி நட்டி வச்சிடலாமா? அது அடையாள சின்னம். நேற்று கூட வந்துட்டு முதலமைச்சருக்கு பெரியாருடைய கைத்தடி வந்து கொடுத்துருக்குறாங்க, நினைவு சின்னம். அதெல்லாம் இருந்துட்டு போகலாம். பாவங்க, அவர் பயன்படுத்தி இருந்தவர் போயிட்டாரு. யாருக்காவது பயன்படுத்தினா சந்தோஷம் தான், சும்மா தானே இருக்கு, சரிங்களா? நீங்க அந்த அடிப்படையில் அதை சொல்லுவாங்க. தண்டமா இருக்குது, அதனால தண்டத்துக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல நாங்க வந்து அது கொள்கையா நினைச்சு இந்த கொள்கையை இவர் நடைமுறைப்படுத்துவார்னு அவர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றது. கொள்கைக்கும் கைத்தடிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? இது பேர் பகுத்தறிவா? அவர் என்ன பேனால எழுதினாரா இல்லை கைத்தடியில் எழுதினாரா? எதுக்கு எதை சொல்றதுன்னு ஏதாவது அறிவு வேணாமா? இல்லை பெரியார் வந்து சிறிய இளைஞராக இருந்த பொழுதே வந்துட்டு திராவிட இயக்கத்தை வந்து உருவாக்குறப்பே கைத்தடி வாங்கிட்டு வந்து கைத்தடி வச்சு தான் திராவிட இயக்கத்தை தூக்கி நிப்பாட்டினாரா? சும்மா இது வந்து அடையாள அரசியல், சரிங்களா? அடையாள அரசியல் வந்துட்டு அடுத்தவங்க பண்றப்போ அதை மத அரசியல் அவர்களுக்கு ஒரு அடையாள அரசியல் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கேள்வி வைத்தறிச்சல் தான், வேற ஒன்றும் கிடையாது. வைத்தறிச்சல் அவ்வளவு. ஒரு 3000 ஆண்டு 3000 ஆண்டு வரலாறு இருக்கு. நமக்கு இப்பதான் ஒரு 700 வருஷத்துக்கான இது இருக்கு, அதுல இந்த மாதிரியான சான்றுகள் இல்லை நம்ம கிட்ட அப்படின்ற பொறாமை, ஆற்றாமை, வைத்தறிச்சல், அதுதான், அவ்வளவுதான். வேற எதுவுமே காரணம் கிடையாது.